அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாமக ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டம் முதல்கட்டமாக 10 மாவட்டங்களில் நடைபெறும் என்ற ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. பாமகவினுடைய தலைமை நிலைய அறிவிப்பு என்று ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது. பாமகவின் ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு முதல் கட்டமாக 10 மாவட்டங்களில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெற இருப்பதாக அந்த அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை, வாக்குச்சாவடி குழுக்கள் அமைப்பு, கட்சி வளர்ச்சி பணிகள் ஆகியவை குறித்து விவாதிப்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் ஒருங்கிணைந்த வருவாய் மாவட்ட அளவில் பொதுக்குழு கூட்டங்களை நடத்துவதற்கு கட்சியின் தலைமை முடிவு செய்திருக்கிறது என்றும், முதற்கட்டமாக 10 வருவாய் மாவட்டங்களில் கீழ்கண்ட அட்டவணைப்படி பொதுக்குழு கூட்டங்கள் நடைபெறும் என 10 மாவட்டங்களுடைய அந்த தேதி வாரியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி 15ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டமும் செங்கல்பட்டு மாவட்டமும் நடைபெறும் என்றும், 16ஆம் தேதி அன்று காஞ்சிபுரம் மாவட்டம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டம் நடைபெறும் என்றும், 17ஆம் தேதி வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்கள் நடைபெறும் என்றும், 18ஆம் தேதி திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி ஆகிய 2 மாவட்டங்கள் நடைபெறும் என்றும், 19ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று சேலம் மற்றும் தருமபுரி ஆகிய மாவட்டங்கள் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மேற்கண்ட அனைத்து மாவட்டங்களின் பொதுக்குழு கூட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வார் என்றும், சம்பந்தப்பட்ட வருவாய் மாவட்டத்தில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் நிர்வாகிகளுக்கு பாமகவின் பல்வேறு அணிகள், வன்னியர் சங்கம், சமூக முன்னேற்ற சங்கம் உள்ளிட்ட துணை அமைப்புகள் ஆகியவற்றின் அனைத்து நிலை நிர்வாகிகளும் சிறப்பு அழைப்பாளர்களாக இக்கூட்டங்களில் கலந்து கொள்வார்கள் என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது என்று, அதே மாதிரி மீதமுள்ள மாவட்டங்களில் பொதுக்குழு கூட்டங்களுக்கான தேதி வெகு விரைவில் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாமகவை பொறுத்த வரைக்குமே தந்தை மகனுக்கு இடையேயான அந்த போட்டி என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இன்றைக்கு கூட சமூக முன்னேற்ற படையில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் மாநில செயலாளராக இருக்கக்கூடிய பாலு உள்ளிட்டோரை ராமதாஸ் நீக்கி அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதே போல அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்குமே ராமதாஸால் நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளை அவரும் நீக்கி அறிக்கை வெளியிட்டு வருகிறார். இப்படியான ஒரு மோதல் போக்கு நடந்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த கூட்டம் என்பது, இந்த பொதுக்குழு கூட்டம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக மாநில அளவிலான பொதுக்குழுவை கூட்டுவதற்காக அன்புமணி ராமதாஸ் தயாராக இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ராஜலட்சுமி, பாமக ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டம் முதல் கட்டமாக 10 மாவட்டங்களில் நடைபெற இருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.